அனைவருக்கும் வணக்கம். நான் பருத்தியூர்லேருந்து பேசுகிறேன். நம்ம தேவர் இனத்துக்காக பேசுகிறேன். இப்போ வந்துட்டு நம்மளை வந்துட்டு அட்டாக் பண்ணுற ஒரு சின்ன வைரஸ் வந்துட்டு நம்மளோட பெண் குழந்தைகளை கவர் பண்ணி அவங்களோட கல்வியல் ரீதியாகவும் வெளியில் வந்துட்டு அவங்களோட பொது அறிவு ஒரு வேலை இடத்துலையும் நம்மளோட பெண் குழந்தைகளை வந்துட்டு எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணி அவங்களோட பழகி அவங்கள வந்துட்டு கல்யாணம் பண்ணி நம்மளோட சந்ததியினரை வந்துட்டு ஒரு கலப்படம் உள்ள ஒரு சந்ததியாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற வகுப்பினர் வந்துட்டு இதில் ஈடுபடுறாங்க. இதை நம்ம தடுத்தே ஆகணும். இதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன வழினா, நம்மளோட பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம அடிப்படையிலிருந்து நம்ம தேவர் இனத்தை பற்றியும் நம்மளோட வரலாறு பற்றியும் நம்மளோட மான மரியாதையை பற்றியும் நமக்கு என்ன தேவை, நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும், இதை பற்றி அவங்களுக்கு அடிப்படையிலேருந்து நம்ம கற்றுக் கொடுத்து அவங்களுக்குள்ள இதை வந்துட்டு ஒரு விதையாக விதைச்சு அவங்கள வந்துட்டு நம்ம அண்ணன் தம்பி அப்பா அம்மா உறவினர்கள் நம்ம சமுதாயம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்துக்கு நம்ம கொண்டு வரணும். சில பேர் வந்துட்டு நம்ம ஊரை விட்டு வெளியூரில் போய் தங்கி இருக்கிறவங்க, கிராமத்தை விட்டு நகரத்துக்கு போனவங்க, அவங்களோட கலாச்சாரம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு போகுது. இப்படியே இதே சூழ்நிலை வந்துட்டு நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருந்துச்சுன்னா நம்மளோட சமுதாயம் ஒரு கலப்படமான ஒரு சமுதாயம் ஆயிரும். அப்புறம் நம்மளை நேரில் சந்திக்க முடியாதவங்க வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபடுறாங்க. இதை வந்துட்டு நம்ம தடுக்கிறதுக்கு என்ன வழி? இதுக்கு ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு நகரத்துலேயும் அவரவரோட சொந்த தங்கையா சொந்த சகோதரியை பாதுகாக்கிறது முக்கியம். நம்ம வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குன்னா அதுகளுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லி கொடுத்து சமுதாயத்தில் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நமக்கு தேவர் இனத்துக்கு மிஞ்சினது மானம் மட்டும்தான். இந்த மானத்தை எப்படி இந்த பிறவியில் நம்ம காப்பாற்றி நம்ம தேவர் இனத்துக்காக நம்ம இது பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட பழக்க வழக்கங்கள் வந்து நமக்குள்ளே இருக்கணும். நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ பெண் குழந்தைகளை நம்ம பாதுகாக்க இந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து இனி வரும் சமுதாயம் நம்ம காத்து இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு வேலை இடத்து நம்ம இனிமே இதே தொடர்ந்து நடந்துச்சுன்னா இனிமே நம்ம குழந்தைங்களை ஒரு கல்வி நிறுவனத்துக்கோ ஒரு வேலை இடத்துக்கோ ஒரு பொது வாழ்க்கையில் அவங்க பொது விஷயத்தில் தலையிடுறதுக்கோ ஒரு கவர்மெண்ட் இதுக்கோ நம்ம அனுப்பவே முடியாது. அனுப்புனா பயம் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்குள்ளே ஏற்படுற அந்த பயம் வந்துருச்சு. அடுத்த மதத்தை வகுப்பினர் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களை ஒரு இச்சையான ஒரு செயலுக்கு ஈடுபடுத்தி அவங்க யூஸ் பண்ணி அவங்களால ஒரு சந்ததியினரை உருவாக்கி நம்மளை எதிர்த்து போராட ஒரு வழியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செய்து இந்த செய்தியை வந்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு மறைமுக செய்தியாக வைத்துக்கொண்டு இதை வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து நம்ம பெண் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள வந்துட்டு பாதுகாக்க நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேவர் சமுதாயம் வாழ்க வளமுடன்.